இன்னைக்கு திருவாரூர் தைலமே தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற தங்கலான் படத்தை ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். படம் சூப்பரா இருந்துச்சு. உண்மையில நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க், மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழர்கள் பார்க்கக்கூடிய படமா இருந்துச்சு. விக்ரங்காட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. ரொம்ப போட்டு உழப்பின மாதிரி இருந்துச்சு. பட் ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம் அவங்க எஃபர்ட்காக. இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு விஷயந்தான், வளம் இதெல்லாம் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விக்ரம் வேற லெவலு. பாரஞ்சித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு வாக் பண்ணுவார். அது பயங்கரமாக இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம எதுலேருந்து வந்தோம், நம்மளோட ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. அது ஒரு ஜர்னி தான் இந்த படம் ஃபுல்லாக. படம் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் விக்ரம். ரஞ்சித்தும் வேற லெவல். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா எடுத்துருக்காங்க. இது போலார் தங்கவேலில் நடந்த ஹிஸ்ட்ரி அப்படியே நமக்கு தெரியாதவங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா எடுத்துருக்காரு, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து விக்ரமோட நடிப்பு அது வாழ்ந்திருக்காரு. அவ்வளோதான். நல்லா இருக்காரு. ரஞ்சித்துக்கு வாழ்த்துக்காரு. படம் சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவலில் அண்ணன் படம், விக்ரம் படம் வேற லெவலு. அவர் நடிச்சலே சிறப்பாக இருக்கும். சிரமமான படம். இந்த படம் அண்ணன் படம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் ரசிகமாக இருக்கேன். அண்ணன் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா இருக்குது படம். அண்ணன் படம் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். நல்லபடியாக இருக்கும். சிறப்பாக இருக்குது. தேங்க்யூ. அந்த படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. விக்ரம் சார் சூப்பராக மிரட்டியிருக்காரு. ரஞ்சித்து செமையாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. அற்புதமான, எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் படம். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். பாப்பாட்ட கேளுங்க, சொல்லு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. தலைவர் நல்ல திருப்தியா படையப்பா. அண்ணனுக்காண்டி இன்னொரு வாட்டி வேணா வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நடிப்புக்காண்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு. அதெல்லாம் பார்ட் 2க்கு வெயிட்டிங். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா இருக்கும் படம். வேற மாதிரி நொறுக்குது படம். படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம். நல்லா இருக்கு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். பார்க்கலாம். டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ரஞ்சித்தோட படம் சூப்பரே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சும்மா. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு சார் படம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் செம்மையாக இருக்கு. 1000 அந்த இது சேம் அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெடிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு. நம்ம சப்போர்ட் பண்ணணும். மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற யாராவது ஹிந்தி தெலுங்குல நல்லா ஒரு படம் எடுக்கும் போது, அப்பயே நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னு நம்ம வந்து அப்போதைக்கு பீதிக்காம இப்போ நல்லா வந்து அது சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். வசூல் ரீதியா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. அது நீங்க ஹோல் ஆடியன்ஸை பத்தி தான் கேட்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு நாகர்கள் அந்த மாதிரி ரொம்ப ஏன்ஷியன்டான அந்த ஒரு லோர்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையாக கோலார் கோல்ட்ஃபீல்டுக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கு ஒரு முன்கதை மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ செமையா இருக்கு. நல்லா சூப்பரான கிராஃப்ட், ஒரு வேர்ல்டு கிளாஸ் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி குளோபல் லெவல்லே இல்லை. அப்படிங்கும் போது பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஜிவி மியூசிக் தான் வந்து அல்டிமேட், வேற லெவல்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. அந்த லெவலுக்கு செம்மையா பண்ணிருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு. 360 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுங்க. பாரஞ்சத்துக்கான ஒரு நல்ல படம். சியான் விக்ரம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைலாம் சொல்ல நான் விரும்பல. ஜெய்பீம் அவ்வளோ.